நல்லா இருக்குண்ணா. ஒரு கொஞ்சம் லேக் இருக்கு, பட் ஸ்டில் ஒரு ஆக்ஷன் மூவி பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு, இந்த ஹாலிவுட் ஸ்பை மூவிஸ்லாம் பார்க்கணும்னு நினைக்கிறோம், ஒரு நல்ல படமா இருக்கும். நல்லா இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு அவருக்கு ஏற்ற மாதிரி, அவரோட ஃபிசிக் ஏற்ற மாதிரி ஒரு ரோல் செம்மையாக பண்ணியிருக்காரு. கொஞ்சம் கிளைமேக்ஸ் மட்டும் கொஞ்சம் அப்படியே ரொம்ப ட்ராக் பண்ண மாதிரி இருந்தது, அதை கொஞ்சம் முடிச்சிருக்கலாம் முன்னாடியே. பட் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ்லாம் எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. கௌதம் கார்த்திக் எஸ்பெஷலி நெகட்டிவ் பயங்கரமாக பண்ணியிருக்காரு. அது நம்ம சரத்குமார் கொஞ்ச நேரம் வந்தாலும் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. மஞ்சு வாரியர் மேம் எல்லாருமே ஏகப்பட்ட ஆர்டிஸ்ட் ஆக்சுவலி, ஆனால் எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. எல்லாருக்குமே ஈக்குவல் ஸ்பேஸ் கிடைச்சிது. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ரொம்ப பெர்ஃபார்மன்ஸ் வைஸ், ஸ்டன் சீக்வன்ஸ் வைஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. ஸ்க்ரீன் பிளேல செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் லேக் இருக்கிற மாதிரி தோணுச்சு. பட் அதை தாண்டி படமாக பார்க்குறப்போ ஒரு ஹாலிவுட் ஸ்டாண்டர்டில் வந்து படம் பார்க்குற அந்த ஃபீல் கொடுத்துருக்காங்க. ஆக்ஷன் பல லவர்ஸ்க்கான ஒரு படம் தான் அது. ஃபேமிலி ஆடியன்ஸ்ன்றது எல்லாருமே எதிர்பார்ப்பாங்களா, ஸோ அது மாதிரி எதுவும் இல்லை. பட் ஒரு படம் வந்தீங்கன்னா ஒரு 2-2.5 மணி நேரம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி நல்லா எல்லாருமே பார்க்குற மாதிரி தான் இருக்கும். பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஆக்சுவலி மியூசிக் பயங்கரமாக இருந்தது. பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா இருந்தது. ஓகே, பார்க்கலாம். நல்லா பண்ணியிருக்காரு. ஆக்சுவலி நெகட்டிவ் ஷேர் பயங்கரமாக பண்ணியிருக்காரு. அது ஆக்சுவலாக எதுலையுமே தெரியல, அன்எக்ஸ்பெக்டடாக இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ ஆக்சுவலி ஒரு நல்ல அட்டெம்ப்ட் அவருக்கு. அதான் தலைவா, ஃபேமிலி ஆடியன்ஸ்ன்றவங்க எல்லாம் எதிர்பார்ப்பாங்க. அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஆக்ஷன் லவர்ஸ்க்கான மூவி, அவங்களுக்கான மூவி. லேக் அங்கங்கே இருக்குது. கொஞ்சம் இந்த லவ் போர்ஷன்லாம் ட்ரிம் பண்ணியிருக்கலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட்டாக கொஞ்சம் ஃபாஸ்ட் மூவியாக பண்ணியிருக்கலாம். ஒரு சில இடங்களில் அதெல்லாம் தவிர்த்துருக்கலாமா தோணுச்சு, அவ்வளோதான். அந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க, ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி எப்படின்னா இது ஒரு ஏஜெண்டோட ஃபுல் மூவி, அவங்களோட லைஃப் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் இது இருக்குது. சினிமேட்டிக்கான ஒரு சில விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. ஒரு சில இடங்கள்ல ரொம்ப லேகாக தெரிஞ்சது. எனக்கு என்னென்னா கண்டினியூஸாக ராவாக காட்டினது ஒரு மாதிரி இருந்தது. மற்றபடி படம் ஒரு டெக்னிக்கலாக பார்க்கும்போது ரொம்ப நல்ல ஒரு படம். ஏன்னா டெக்னிக்கலாக ஒரு ஏஜென்சிக்கு அவ்வளோ தூரம் எஃபெக்ட் போட்டு எந்த இடத்துலையுமே ஒரு ஆர்டிஃபிஷியலாக தெரியாமல் இருந்தது ரொம்ப நல்லா இருந்தது. கௌதம் கார்த்திக் அவரோட வில்லத்தனம் ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலி அவரை வந்து ரொம்ப சாக்லேட் பாயாவே பார்த்தோம்ல, இந்த படத்துல தான் ஒரிஜினல் ஒரு வில்லனோட அந்த ஒரு எஃபெக்டிவாக காமிச்ச மாதிரி இருந்தது. அது ரொம்ப நல்லா இருந்தது. ஆர்யாவோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்தது. என்ன கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டாக கொடுத்துருக்கலாம். ஏன்னா எல்லாருக்குமே புரியுமான்னு கேட்டால் புரியுறது கொஞ்சம் கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. மற்றபடி பார்த்திங்கன்னா படம் ரொம்ப நல்லா தான் இருக்கும். ஆமாம், அதுதான் சொன்னேன். எல்லாருக்குமே புரியாதுல்ல ஹாலிவுட் ஸ்டைல் அப்படின்னு சொல்லி எல்லாருமே லைக் பண்ண மாட்டாங்கல்ல. இப்போ இருக்க ஜென்ரேஷன்ஸ் எல்லாருக்கும் புரியும். ஆனால் நார்மலான ஒரு பீப்புள்ஸ் பார்க்க முடியுமானா இந்த மாதிரி கமர்ஷியலாக எதுவுமே இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ராவாக இருந்த மாதிரி இருந்தது. அவரோடது பயங்கர ஒரு இது என்ன அப்படின்னா கொஞ்சம் ஒரு சில இடத்துல கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக இருந்த மாதிரி இருந்தது. ஃபேமிலியோட பார்க்க முடியுமான்னு டவுட்டு. மைனஸ்னால் ஒரு ஏஜென்டி அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக அதுலேயே ட்ராவல் பண்ண மாதிரியே இருந்தது. அதுலேருந்து கொஞ்சம் ஏன்னா மூவின்னு சொன்னாலே கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட் வேணும்ல. இப்போ நம்ம எல்லாரோட சேர்ந்து பார்க்குறோன்னா அவங்களுக்கும் அதை லைக் பண்ணுற மாதிரி வேணும்ல. ஸோ அது கொஞ்சம் மிஸ் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. படம் வந்து இப்போ ஒரு அஜித் சாரோட ஆரம்பம், துணிவு, இந்த விவேகம்லாம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு கதைக்களம் தான் இந்த படம். அதுக்குள்ளே வந்து ஒரு துரந்தர் மாதிரி ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆர்யா வந்து அம்சா அலி மசாரி மாதிரி ஒரு ஸ்பையாக வராரு, வந்து உள்ளுக்குள்ளே சில விஷயம்லாம் பண்ணுறாரு. படம் வந்து நம்ம இப்போ லாஸ்ட்டாக அவருக்கு சில படம்லாம் பார்த்தோம் பார்த்தீங்களா, இந்த யூத்து, இந்த ஃபேமிலி ஆடியன்ஸ் கவர் பண்ணுற அந்த மாதிரி கிடையாது. ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஹாலிவுட் படம் மாதிரி எடுத்திருக்காங்க. ஸ்பை தான், நிறைய ரியல் டேட்டாவை வச்சு ஒரு வினோத் சாரும் ஒரு மகிழ் திருமேனி அவங்களும் வந்து ஒரு படம் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு கதை. என்ன இந்த படத்தில் ஒரு மைனஸ்னால், இப்போ சிட்டி ஆடியன்ஸ்க்கு இந்த படம் பிடிக்கும். ஆனால் ரூரலில் கிராமத்தில் இருக்கிறவங்க ஒரு விசுவாசம் மாதிரி ஒரு வீரம் மாதிரி படம் எதிர்பார்க்குறவங்களுக்கு இந்த படம் கனெக்ட் ஆகுமான்னு எனக்கு தெரியல. ஆனால் ஒரு நல்ல ஒரு கதை, ஒரு நம்ம துரந்தர் மாதிரி தான் ட்ரை பண்ணியிருக்காங்க நம்ம நாட்டில். ஆனால் அது என்னென்னா கம்ப்ளீட்டாக நியூக்ளியர் வெப்பனை வச்சு பண்ணியிருக்காங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நான் ஒரு மைனஸாக இந்த படத்தில் பார்க்குறது என்னென்னா, கிளைமேக்ஸ் வர வழி இல்லை, அப்படி தான் எடுக்கணும். ஒரு பேராண்மை படம், ஒரு விவேகம் படத்தில் எப்படி அந்த மாதிரி ஒன்று எடுத்துருக்காங்க. பட் படத்தில் வர எல்லாருமே ஸ்டண்ட்டு செம்ம. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கதை. ஒரு வினோத் சார், மகிழ் திருமேனி சார் படம் மாதிரி இருக்குது. சரத்குமார் சார் வந்து ஒரு சம்மர் ரோலு. ஆனால் இந்த படத்தை ஒரு ஆவரேஜான படம் தான், சூப்பர் படம்லாம் இல்லை, ஆவரேஜான படம். ஆனால் இந்த படத்தில் ஒரு ரஜினி சாரையோ ஒரு அஜித் சாரையோ போட்டிருந்தா கண்டிப்பாக 500 கோடி கலெக்ஷன் வச்சுருக்கோம். ஒரு டிஃப்ரெண்ட்டான படம், சூப்பராக இருக்குங்க. ஒரு வில்லத்தனம், ஒரு வில்லன் தான் அவர். ஒரு வித்தியாசமாக இதுவரைலாம் அவர் இந்த மாதிரி ஒரு கேரக்டரே பண்ணலை. அவர் வித்தியாசமாக பண்ணியிருக்காரு. நல்லா ட்விஸ்ட்டு, நிறைய ட்விஸ்ட்டு. மஞ்சு வாரியர் அவங்க ரோலு எல்லாமே நல்லா இருக்குது. மியூசிக் பின்னிருக்காரு. சரத்குமார் சார் பார்ட் 2 வேறு லாஸ்ட்டில் வருதுன்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இதிலே முடிச்சிருக்கலாம். பட் ஆனால் நல்ல ஒரு படம் தான். ஆனால் சூப்பர்லாம் சொல்ல முடியாது. ஒரு நல்ல ஒரு படம், டீசெண்டான ஒரு படம். இல்லை ஆர்யா செம்மையாக பண்ணுறாரு. அதான் நம்ம துரந்தர் வராரு பார்த்தீங்களா, முடி அதே மாதிரி வச்சுட்டு வராரு, ரன்வீர் சிங் மாதிரி வராரு.
கடலுக்குள்ளே நிற்க ஏதோ பண்ணுறாரு, அக்வாமேன் மாதிரி வராரு, செம்மையாக ரோல்லாம் சூப்பராக இருக்குது. ஒரு படமாக நல்லா இருக்குது. ஆனால் நீங்கள் என்டர்டெயின்மெண்ட்லாம் எதிர்பார்க்க முடியாது. எனக்கு காமெடி வேணும் அப்படின்னா சீரியஸாக போவோம் படம். ஆனால் ட்விஸ்ட்டு அடுத்துன்னா நம்ம நிறைய ரியல் டேட்டா வச்சு பண்ணியிருக்காங்க. பிரதமர் மோடி மாதிரியே ஒருத்தர் வராரு. கிட்டத்தட்ட ஒரு துரந்தர் மாதிரி ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் அது வேற, இது நியூக்ளியர் வெப்பன், இது வேற. பட் ஒன் டைம் வாட்சபிள், நல்ல படம் தான். வந்து பயங்கரமா பண்ணியிருக்காரு. கௌதம் கார்த்திக் சார் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. மஞ்சு வாரியர் மேடம் நல்லா பண்ணியிருக்காங்க சார். படம் நல்லா சூப்பராக. சாங்ஸ் ஒன்றுதான், ஃபைட்டு ஓகே பார்க்கலாம். சென்டிமெண்ட், அப்பா சென்டிமெண்ட், அவங்க அம்மா சென்டிமெண்ட், அது தங்கை சென்டிமெண்ட் எல்லாமே சூப்பராக இருக்கு. நல்லா பண்ணியிருக்காரு சார். கண்டிப்பாக பார்க்கலாம் சார். மிஸ்டர் எக்ஸ் படம் பார்த்துட்டு வரேன். படம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், எனக்கு ஒரு ஹெவி லேக்காக தான் இருக்குது. ஏன்னா இது வந்து ஒரு நியூக்ளியர் வெப்பனை வந்து டெட்டனேட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அது எப்படி தடுக்கிறாங்க ராய் ஏஜென்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை. யூஸ்வலாக அந்த மாதிரி ஒரு கதை எடுக்கும்போது உங்களுக்கு விறுவிறுப்பாக போகும், அந்த கிரைம் பேஸ்டாக போகும். பட் இது என்னன்னா, ஒரு கதை ஒரு நேர்கோட்டில் போகும்போது நிறைய விஷயம் எக்ஸ்ட்ரா நான் கொடுக்குறேங்கிற மாதிரி டைரக்டர் ட்ரை பண்ணியிருக்காரு. அது வேறு விஷயம், சம்மந்தம் இல்லாத விஷயம் நிறைய திணிக்கும் போது படம் வந்து பயங்கர லேக் ஆகிடுது. ஸோ ஆடியன்ஸாக பார்க்கும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் ரெண்டுமே வந்து ஒரு ஹெவி லேக் இருக்குது. ஒரு ஆர்யாவாகட்டும் சரி, கௌதம் கார்த்திக், மஞ்சு வாரியர், மற்ற ஃபீமேல் கேரக்டர்ஸ் எல்லாருக்குமே வந்து ஆக்ஷன்ஸ் வந்து ரொம்ப ஹெவியாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ஆர்டிஸ்டாக பார்க்கும்போது அவங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் வைஸ் அது ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸு, ஒரு பில்டப்பான பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. இப்போ கௌதம் கார்த்திகெல்லாம் வந்து ஒத்தாளாக போயிட்டு ஒரு 40 பேர் கண்ணு வச்சிருக்க ஆளுங்களை போய் அடிக்கிற மாதிரி இருக்குது. பட் ஒரு ஆர்டிஸ்டாக அவரோட பர்ஃபார்மன்ஸ் ஓகே. பட் எனக்கு வந்து ஆடியன்ஸை பார்க்கும்போது அது நம்ப முடியல. ஸோ அது எல்லாமே எனக்கு வந்து ஒரு லேக்காக தான் வந்து சேருது. படம் வந்து டெக்னிக்கல் குவாலிட்டி வேறு ரேஞ்சில் இருக்குது. ஃபஸ்ட்டு ஃப்ரேம்லேருந்து லாஸ்ட் ஃப்ரேம் வரைக்கும் ஒரு நல்ல குவாலிட்டியான ஒரு செலவு பண்ண ஒரு படம் மாதிரி அந்த ஃபீல்லாம் கொடுக்குது. பட் கதை வந்து ஹெவி லேக், ஒரு பெரிய ஒரு ஏமாற்றம். இல்லை உண்மையிலே உங்களுக்கு வந்து ஹாலிவுட் ஸ்டைலில் தான் படம் இருக்குது. உங்களுக்கு வந்து ஃப்ரேம்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹாலிவுட்டுக்கு ஈக்குவலாக வந்து அந்த ஃப்ரேம்ஸு, அந்த கிளாரிட்டி, யூஸ் பண்ண கலர்ஸ், வித்தியாசமான கலர்ஸ், எல்லா படத்துலையும் யூஸ் பண்ண கலர்ஸ் இல்லாமல் அதெல்லாமே வந்து டெக்னிக்கலாக ஒரு குறையே சொல்ல முடியாத அளவுக்கு சூப்பராக இருக்குது. ஸ்டண்ட் எல்லாம் நல்லா இருக்குது, பேக்ரவுண்ட் மியூசிக் அது எல்லாமே நல்லா இருக்குது. டெக்னிக்கலாக எல்லா டிபார்ட்மெண்ட்டும் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. மேக்கப் அது எல்லாமே வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. சரத்குமார் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் பண்ணியிருக்காரு. அவருக்கு ஸ்க்ரீன் ஸ்பேஸ் வந்து கம்மி தான், பட் பயங்கர இம்பார்ட்டண்டான ரோல் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு கிளைமேக்ஸ் கிட்டலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஒயிட் அண்ட் ஒயிட் அந்த ஒரு வெள்ளை முடியில் வராரு. அப்படியே நம்ம தலை அஜித் பார்க்குற மாதிரி ஒரு சில ஃப்ரேம்ஸில் வந்து தெரிகிறாரு. அவரோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேரக்டர். இல்லை கண்டிப்பாக ஃபேமிலி ஆடியன்ஸே எல்லாருமே வந்து பார்க்கலாம். பட் படம் வந்து லேக் ஒன்று தான் வந்து பெரிய இஷ்யூ. ஓவராலாக யார் வந்து பார்த்தாலுமே வந்து என்டர்டெயின்மெண்ட்டாக போகணுன்னு பார்ப்பாங்க. ஒரு படம் வந்து ரொம்ப லேக்கான ஒரு படம் பார்த்த ஒரு ஃபீல் தான் கொடுக்குது. படத்தில் இல்லை சாங்ஸில் எதுவும் இல்லையே, சாங்ஸ் கிடையாது. எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப்மே எனக்கு லேக் தெரிஞ்சுது, செகண்ட் ஹாஃப்மே லேக் தெரிஞ்சு. படம் முடிஞ்சிருச்சுன்னு நினச்சிட்டேன். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட படம் போகுது. ஸோ எல்லாமே லேக். யார் படம்? இல்லை துரேந்தருங்கிற அது அந்த துரேந்தர் வந்து அநியாயத்தில் லேக்குங்க. அந்த அளவுக்கு மொக்கெல்லாம் கிடையாது இந்த படம். துரேந்தர்லாம் உட்காரவே முடியல, அந்த அளவுக்குலாம் மோசம்லாம் கிடையாது. இது வந்து நீங்கள் லேகுன்னு தெரிஞ்சுட்டு வந்து இந்த படத்தை ஒரு தடவை பார்த்தீங்கன்னா ஓகே. துரந்தர் 2 வந்து நான் துரந்தர் 2ன்னு சொல்கிற அளவுக்கு அவ்வளோக்கு எவ்வளோ வந்துச்சு, அந்த அளவுக்குலாம் மோசம் இல்லை இந்த படம். சீன் எல்லாமே வந்து தனியாக நீங்கள் சீன்னு சொல்ல முடியாதுங்க. எனக்கு படத்தோட ஸ்டோரி வந்து அவங்க வந்து எக்ஸ்ட்ரா நிறைய கொடுக்க போகிறேன்னு ட்ரை பண்ணி அந்த கதை எங்கே போகுதோ அதை தாண்டி வேறு நிறைய விஷயத்தை திணிச்சிட்டாங்க. இப்போ ஒரு கேரக்டரை கொண்டு வந்து திணிக்கிறாங்க, இதுதான் இந்த கேரக்டருங்கன்னு சொல்லிட்டு எல்லாரையும் நம்ப வச்சுட்டு ரொம்ப ஒரு லென்த்து போயிட்டு அப்புறம் இல்லை நான் மாற்றி விட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கதையை கொண்டு வராங்க. ஸோ அது ஆடியன்ஸ் வந்து ஏமாத்துற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் அந்த மாதிரி ஸ்க்ரீன் பிளே விஷயத்தில் தான் இந்த படம் வந்து மிஸ்டேக். அது சொல்லணும்னா ஃபுல் ஸ்க்ரீன் பிளே எடுத்து தான் நம்ம வந்து பேச முடியும். ஸ்க்ரீன் பிளே வந்து ஒரு நேர்கோட்டில் ஓரளவுக்கு போயிட்டு சின்ன சின்ன வந்து ட்விஸ்ட் அண்ட் டர்ன் இருந்தால் பரவாயில்ல. அதே மாதிரி படம் கிளைமேக்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 20 மினிட்ஸ் 25 மினிட்ஸ் போகிறது வந்து அது தேவையில்லாத கதை. பார்ட் 2 லீடுக்காக அவ்வளோ நிமிஷம் வந்து கொண்டு போகிறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து அதுவும் வந்து ஒரு பெரிய லேக்கான ஒரு காரணம். நீங்கள் பார்க்கலாம், இந்த விஷயம்லாம் தெரிஞ்சுட்டு ஜஸ்ட் லைக் தட் ஒரு தடவை பார்க்கணும்னா பார்க்கலாம். பட் லேக் இருக்க தான் சரி. இல்லை கண்டிப்பாக ஒருத்தர் அப்புறம் ஒருத்தர் எனக்கு படம் வந்து பார்த்துட்டு வெளில வரும்போது எனக்கு சந்தோஷமாக இருக்கு. ஆனால் இல்லை எனக்கு ஒரு லேகு, ஒரு போர் அடிச்சு தான் நான் எந்திரிச்சு வரேங்கிற மாதிரி அந்த ஃபீல் கொடுத்துருச்சு. ஸோ எனக்கு வந்து அது ஒருத்தான ஒரு படம் கிடையாது. பட் என்னென்னா ரொம்ப ஓவர் மோக்கே கிடையாது. நீங்கள் சும்மா ஜஸ்ட் ஒரு தடவை பார்க்கணும்,
இல்லை சீன்ஸை வந்து ஓட்டி பார்க்கணுன்னா ஓடிடிலலாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம்லாம் பார்க்கலாம். அதுக்கெல்லாம் ஒருத்தா தான் இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு ஃப்ரேமும் வந்து ஒரு கண்ணாடி மாதிரி முத்தாக சூப்பராக பண்ணியிருக்காங்க. உண்மையிலேயே ஹாலிவுட் ஸ்டைலில் வந்து எல்லாமே வந்து அதை பண்ணியிருக்காங்க. பட் படமாக ஒரு கதையாக பார்க்கும்போது லேக் இருக்குது. மிஸ்டர் எக்ஸ் ரொம்ப நாளைக்கு அப்புறம் தமிழில் ஒரு ஸ்பை த்ரில்லர், சர்தார் மாதிரி ஒரு த்ரில்லரு. இப்போ துரந்தர் கூட பெருசாக போச்சு. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஸ்பை த்ரில்லரு. படத்தில் பெரிய ப்ளஸ் வந்து கௌதம் கார்த்திக் தான். என்ன இருந்தால் அருண் விஜய்க்கு எப்படி அது வந்து ஒரு கரியர் பிரேக்கு டேர்னிங் பாயிண்ட்டாக இருந்துச்சோ அந்த மாதிரி இதுக்கப்புறம் கௌதம் கார்த்திக் வந்து இது ஒரு மிகப்பெரிய பிரேக்காக இருக்கும், டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கும். அந்தளவுக்கு சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அதுக்கு அடுத்த சர்ப்ரைஸ் வந்து மஞ்சு வாரியர் தான். துணிவுக்கு அப்புறம் இதில் நிறைய ஆக்ஷன் பண்ணியிருக்காங்க. கிளைமேக்ஸில் நடக்கிற ஆர்யா கௌதமோட ஃபைட்டு சூப்பராக இருந்துச்சு. அதுக்கு ஈக்குவலாக மஞ்சு வாரியரும் ஃபைட் பண்ணுறாங்க. அப்புறம் சினிமாட்டோகிராஃபி, மேக்கிங், கலர் டோனு, ஃபாரின் லொக்கேஷன், சேசிங், ஆக்ஷன் கொரியோகிராஃபி எல்லாமே நல்லா இருந்துச்சு. படத்தில் ஒரே மைனஸ் வந்து ரைட்டிங் தான். ரைட்டிங் வந்து கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருந்துச்சு. ப்ரெடிக்டபிள் ஸ்க்ரீன் பிளேவாக இருந்துச்சு. அடுத்தது என்ன நடக்கும் அப்படிங்கிறது கொஞ்சம் ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி இருந்தது. கொஞ்சம் எங்கேஜிங்காக இல்லை படத்தை பார்க்குறதுக்கு. புரியும். ரொம்ப யூஸ்வலான கதை தான் இது. கிட்டத்தட்ட நம்ம உளவுத்துறை, விஜய் கேப்டன் அடிச்சு உளவுத்துறைன்னு ஒரு படம் இருக்குது. அந்த படத்தோட ரீமேக் மாதிரி தான் இருக்குது. அதுலேயும் இதே மாதிரி நியூக்ளியர் பிரச்சனை தான் வரும். அது கடைசியில் கேப்டன் கொண்டு போய் அதை கடலில் போட்டு அடிப்பார். இது அதுதான். ஸோ அதை பார்க்கும்போது அது வந்து கிட்டத்தட்ட 25 வருஷம் இருக்கும். அப்பயே அந்த படம் ஹிட்டு. ஸோ ஸ்பை த்ரில்லர் ஜானரு நம்ம ஊரில் ஹிட் ஆகும் தான். ரைட்டிங் மட்டும் கொஞ்சம் மெனக்கெட்டுருக்கலாம். சூப்பராக பண்ணியிருக்காரு சரத்குமார், அதுல்யா ரவி, ரைசா வில்சனு எல்லாருமே பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு. அவர் அருண் விஜயை நம்ம எதிர்பார்க்கல. என்ன இருந்தால அவர் அதில் சரியான ஒரு வில்லனாக பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் அவர் நடித்த யானையெல்லாம் வந்து பிளாக் பஸ்டர் ஆச்சு, ஹீரோவாக நடித்தது. அதேமாதிரி கௌதம் கார்த்திக்கும் இதுக்கப்புறம் அவர் ஹீரோவாக நடிக்கிற படங்களுக்கெல்லாம் இது வந்து ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கும். எல்லாமே நல்லா இருக்குது. சாங்ஸ் அந்த அளவுக்கு பெருசாக இல்லை, பட் பிஜிஎம் சூப்பராக இருந்துச்சு. ஸ்டண்ட்டு கொரியோகிராஃபி சூப்பராக இருந்துச்சு. ஃபாரின் லொக்கேஷனில் சேஸ் வருது, அது நல்லா இருக்குது. கிளைமேக்ஸ் ஃபைட்டு சூப்பராக இருந்துச்சு. ஆர்யாவுக்கும் கௌதமுக்கான கிளைமேக்ஸ் ஃபைட்டு சூப்பராக இருந்துச்சு. ஆமாம், எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா இதில் வந்து கடைசியாக ஒரு ட்விஸ்ட் வச்சு முடிக்கிறாங்க. அடுத்து பார்ட் 2 வந்து ஒரு பெரிய ஒரு கிளாஷாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எதிர்பார்க்கலாம். எல்லாரும் பார்க்கலாம்.